ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு கம்பெனில அந்த கேர் இருக்கும்ல, ஒரு ஆசை. சரி, கொஞ்சம் கலர் ஆக்கி பார்ப்போமே! என்னடா இது அங்கங்கன பருவா வருது. கொஞ்சம் கிளியரா இருந்தா நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் அப்பப்ப இன்செக்யூர்ட் ஆயி என்னத்தையாவது பண்றதுன்னு சொல்லிட்டு, ஒண்ணும் பண்ணல. எனக்கா நானா தேடி போய் பார்க்கல. Instagramல அந்த ஆட் மாரி வந்துச்சு. டப்பு டப்பு டப்புன்னு என்னமோ வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு பிளாக்கா இப்படி 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 பண்ணுவாங்க. அது பேர் கூட எனக்கு தெரியல. அதுல போயிட்டு நான் உள்ள போயிட்டேன். அப்ளை நௌன்னு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். அவங்க கால் பண்றாங்க. சரி கேட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு, மேம் இப்படி கொஞ்சம் ஒயிட் ஆவணும். ஒயிட் ஆவணும்னு சொல்லல. கொஞ்சம் கலர் வேணும் வேணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க எல்லாமே டீட்டெயில்லாம் கேட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உரைச்சிருச்சு. வேணாம் இவன் நெறைய காச புடுங்கிருவாங்க. வேணான்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அந்த கால்லாம். ஆனா திரும்ப 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 ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாளா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னால முடியல. ஐய்யய்யோ! என்னடா இது எங்கேயோ போய் சிக்கிட்டோம் போலன்ற மாரி ஆயிடுச்சு. அவ்ளோ கால் பண்றாங்க. எதுக்கு கால் பண்ணணும்னே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்டு அந்த ஆட் எனக்கு எனக்கு வந்ததே எவ்ளோ பெரிய ஒரு இதுன்னு பாருங்களேன். அ அ என் ஸ்கின்னு எப்படியோ அது இருந்துட்டு போதேன். ஆனா என்ன அவங்க இழுக்குறாங்க. அவங்களோட ஆட போட்டு, நெறைய விதமான அந்த ட்ரீட்மெண்ட்ட போட்டு என்ன இழுக்குறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு இந்த ஸ்கின் இப்படியே இருக்கட்டுமே! ஆனா அவங்க அத மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்களோ! ஃபேர் அண்ட் லவ்லி பண்ண அதே தான். ஃபேர் அண்ட் லவ்லிக்காக நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்போம்னு நமக்கு தெரியும். அந்த ஃபேர் அண்ட் லவ்லி நம்மள கொஞ்சமாச்சும் வெள்ளையாக்கிரும்னு நம்பியிருப்போம். நான் என்னோட ஹஸ்பண்ட கூட அவ்ளோ நம்பினதில்ல. அந்த அளவுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் நம்பியிருக்கேன். அது என்ன மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திரும்ப திரும்ப ஒரு ஆட் போட்டு இவங்க சொன்ன எனக்கு இதுக்கு முன்னாடி நானும் ஃபேர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த லைட் ஸ்கின் டோன் அப்படின்ற ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா பார்க்குறேன். ஏன்னா ஃபேர்னா அவங்க சொன்ன மாரி உண்மையானது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபேரா இருக்கவங்கன்னா அவங்க உண்மையா இருக்காங்களா? இல்ல. அவங்க லைட் ஸ்கின் டோன் அப்படின்றது ஒரு நல்ல வார்த்தை. இத இங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேர் அண்ட் லவ்லியா இருக்கட்டும், இந்த கேரா இருக்கட்டும், சுத்திலும் இருக்க பியூட்டி பார்லர்லாம் எனக்கு அப்படி ஒரு இன்செக்யூர்டா குடுக்குற இடமா பார்க்குறேன். சும்மா போய் ஒரு ஃபேஷியல் பண்ணலான்னு சொல்லிட்டு போனா அவன் 1008 நொட்ட சொல்றாங்க. இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. இத மாத்திரலாமான்னா நம்ம மனசு போயிருது. சரி மாத்திரலாம். ஏன்னா அவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இந்த கார்ப்பரேட்டா இருக்கட்டும், இல்ல எல்லாருமே சுத்தியில இருக்க இந்த சொசைட்டி, கார்ப்பரேட் எல்லாமே சேர்ந்து என்னோட கான்ஃபிடன்ஸ உடைச்சு, என்ன ஒரு வாழவே தகுதியற்ற ஆளா இந்த நாட்ல வந்துட்டு வச்சிருக்காங்க. அண்ட் இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி எனக்கு பெரிய ட்ராமா குடுத்திருக்கு சின்ன வயசுல இருந்து. ஒரு ஃபேர் அண்ட் லவ்லிக்காக நான் ஒரு அப்யூஸையே சந்திச்சிருக்கேன்னு சொல்லலாம். அந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஒரு ரூ. 5 தான். ரூ. 5 ரூ. 10 அவரு ஒரு ஒரு அண்ணா இருக்காரு கடைக்காரரு. ஒரு ரூபாயா சேர்த்து வைக்கிறேன். பட் அவர் சொல்றாரு ஃபேர் அண்ட் லவ்லி வேணும்னா, நீ வந்துட்டு நான் சொல்றத கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு இன்னும் அது நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அதுக்காக ஓகேவும் சொல்ட்டேன். அந்த அளவுக்கு நான் வந்துட்டு ரொம்ப மோசமான சூழல்ல, மோசமான ஒரு பொண்ணா இந்த சமூகத்தால பார்க்கப்பட்டிருக்கேன்றது தான் இதுலருந்து நான் சொல்ல வருது. என்னோட சிஸ்டர்ஸா இருக்கட்டும், என்னோட கிளாஸுக்கு வர பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு கிரீம் நம்மள வந்துட்டு மாத்திடும். ஏதோ ஒரு கிரீம்னால நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பற்ற மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இது எல்லாமே யூஸ் பண்றாங்க. அந்த கார்ப்பரேட் வந்துட்டு அந்த இன்செக்யூரிட்டியும், நம்மளோட ஏக்கத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். தேங்க் யூ. பேசிக்கா அவனுக்கு வந்து பொருள் விக்கணும். ஃபர்ஸ்ட்டு அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அப்புறம் பெட்ரூம்ல நுழைஞ்சான். கிச்சன்ல நுழைஞ்சான். அப்புறம் நம்ம பாடியிலேயே நுழைஞ்சுட்டான். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதுதான். அவன் எப்படி மிக்ஸியை விற்றானோ, எப்படி வாஷிங் மிஷினை விற்றானோ, போக 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 அவன் வந்து உன் உடம்புலே வந்து இந்த உடம்புல நீ இதை மாற்றிக்கோ அப்படின்னு ஒன்று விற்கிறான். இதில் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் மேக்கப் வந்து ரொம்ப பாண்டடான ஒன்று. நான் ஃபவுண்டேஷன் போடுறது அப்படின்றது வந்து ஒரு கேரக்டரைசேஷனை மாற்றுறதுக்கான வேலைகளில் அது ரொம்ப அதிகமாக ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனால ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் மேக்கப் இஸ் ஹைலி இன்வால்வ்டு வித் சினி ஃபீல்டு. பட் ஆனால் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியில் வருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கேமராமேன் சொல்லுவாங்க, நீங்கள் லைட்டாக போயிட்டு மேலே மட்டும் ஒரு பவுடர் செட் பண்ணிட்டு வாங்க, லைட் படும்பொழுது யூ டோன்ட் ஃபீல் லைக் ஆயிலாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னா ஒரு 10 டோன் மேலே ஏறி இருப்பீங்க நீங்கள். ஸோ ஸ்கின் டோனுக்கான ஃபவுண்டேஷன்ஸே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் முதல்ல கிடையவே கிடையாது. எல்லாமே அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா,
உன்னை நீ மேன்மைப்படுத்தி காமிக்கணும், உன்னை நீ அழகியலா காமிச்சுக்கணும் அப்படின்னா, நீ ஒரு படி வந்து ஸ்கின் டோன் வந்து ஆ அதிகமாக்கி காமிக்கிறது, லைட்டர் ஷேடா காமிக்கிறது அப்படின்றது தான் வந்து அழகு அப்படின்னு சொல்றான். என் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாரியான ஃபவுண்டேஷன்ஸ் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம் நான் வந்து ரிசர்ச் மட்டுமே பண்ணியிருக்கேன். என் முகத்துல நான் ஃபவுண்டேஷன் போட்டா, கேமரா முன்னாடி நிக்கும் பொழுது, என் முகம் மாரியே தெரியணும். அது என் முகம் மாரி இல்லாம வேற முகம் மாரி தெரியாத மாரி என்ன ஃபவுண்டேஷன் இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு பல வருஷம் ரிசர்ச் தேவைப்பட்டது. இல்ல நான் நெறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நான் பேசுவேன். பாம்பேல நெறைய என் கூட என்எஸ்டில படிச்ச நெறைய பாம்பேல இருக்கிற நெறைய சினி ஃபீல்ட்ல இருக்கிற நெறைய பெண்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்பேன். என்ன ஷேட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கம்பெனி குடுக்குறான் நம்ம ஷேட்ஸ்க்கு அப்படின்றது வந்து அண்ட் ஐ திங்க் இந்த ஹைரார்கி ஸ்ட்ரக்சர்ல சொசைட்டில வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக அவன் நம்மள வந்து இந்த போதைக்குள்ள அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய வேலையாகவும் நான் பார்க்குறேன். என்கிட்ட காசு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு நிலம் வாங்குவேன். என்கிட்ட காசு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நல்ல எஜுகேஷனுக்கு நான் போவேன். ஆனால் நீ வந்து என் ப்ராடக்டை வாங்கு, அது காலியாயிடும். திரும்பியும் நீ அதுக்கு அடிமையாகு, அதை ரீஃபில் பண்ணிகிட்டே இரு. இது ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனாக தான் நான் பார்க்குறேன். இது எனக்கு லிப்ஸ்டிக் பிடிக்கும், எனக்கு காஜல் பிடிக்கும், என்னுடைய எனக்கு வந்து கலர்ஸை வந்து என் உடம்புல போட்டுக்கிறதுக்கு பிடிக்கும். ஆனால் அது ஆப்ரேஷனாக மாறும்பொழுது, அதுக்கு நான் அடிக்ட் ஆகும் பொழுது எனக்கு அது வந்து அடக்குமுறை. அது நீ அப்போது நான் ஒரு வருமானம் வந்து எனக்கு மாதத்தில் இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னா, நான் அந்த வருமானத்தில் எவ்வளோ என்னால் சேமித்து வைக்க முடியுது, எவ்வளோ என்னுடைய பின்புலத்திற்காக நான் எவ்வளோ செலவு செய்ய முடியுது, இல்லை இந்த சொசைட்டி கொடுக்குற அப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, நீ இப்படி தான் இருக்கணும், இஃப் யூ கோ அவுட் நீ இந்த மாதிரி தான் இருக்கணும், நீ இந்த பிராண்டை கண்டிப்பாக நீ யூஸ் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா நீ கண்டிப்பாக ஒரு ஏர் ட்ரையர் வச்சுக்கணும். ஏன் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் அம்மா எங்கள் பாட்டிங்கெலாம் வந்து வெயிலில் போய் நின்று முடிய காய வைக்கலையா? அது என்ன முடிய காய வைக்கிறதுக்கு ஏர் ட்ரையர் வந்து ஒரு கம்பல்சரியாகவே வச்சுருக்கானுங்க. பனிக்காலத்தில் அவன் வந்து அங்கே வின்டர் சீசனில் அவனுக்கு வந்து வெயில் வராது, அதனால அங்கே வந்து முடிய காய வைக்கிறதுக்கு அவன் வந்து ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணால் நியாயமான ஒரு விஷயம். ஏன் நிலப்பரப்பில் வெயில் எப்போ பார் வந்துன்னே இருக்கே, நான் போய் காய வைக்க போகிறேன். ஸோ வென் த ப்ராடக்ட்ஸ் இஸ் ஆல்சோ sometimes it's so helpful, sometimes most of the time it's very oppressing. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த commodity இந்த ஆப்ரேஷனுக்குள்ளே போய் நாம் மாட்டிக்கக்கூடாது. பெருசு சொல்லிச்சுல நம்மளுக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்குது நம்ம பெருசு. அது என்ன சொல்லிச்சு? யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, உன் அறிவுக்கு எதுன்னு சரி படுதோ அதை செய் அப்படின்னு சொல்லிச்சு. நாம் நிறைய கேள்விகளை எழுப்பணும். இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம், இந்த ப்ராடக்ட் அவன் செல் பண்ணுறான், இதனால் உண்மையிலே என்ன மாற்றம் நடக்குது, இதனால் நான் வருவாய் ரீதியாக என்னுடைய சுரண்டல் வந்து எங்கெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற பகுத்தறிவு நிறைய இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும் ஓகே. எனக்கு வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி மெயினாக அதில் அனுபவங்கள் இருக்கனால சொல்கிறேன். என் ஹைட்டுக்கும் என்னோடய சைஸுக்கும் வந்துட்டு எப்போதுமே ட்ரெஸ்ஸு கிடைக்காது. எப்போதுமே கிட்ஸ் செக்ஷனில் தான் போய் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் டைம் ஒரு டிஷர்ட் எடுக்கும்போது கூட 14 வயசு பசங்களுக்கு எடுக்கிற ஒரு செக்ஷனில் தான் போயிட்டு ட்ராக் பேண்ட் எடுத்தாங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா, அப்போது இங்கே இந்த சைஸுன்றதும் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒன்று கம்மியாக இருக்கிற சைஸும் சரி, அதிகமாக இருக்கிற சைஸும் சரி கிடைக்கவே கிடைக்காது. அது ஒன்று கிடைச்சதுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்போ அந்த எக்ஸ்பென்ஸை என்னால் கொடுக்க முடியல. அப்போது அந்த காஸ்ட் வந்து அந்த இடத்துல காசு தான் தேவைப்படுது எனக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது. இப்போது இது இல்லாமல் நான் இன்னொன்று பார்த்தது, இப்போ அதுவும் ரொம்ப இந்த இன்விசிபிள் அலைனர்ஸ்லாம் சொல்கிறாங்களே, நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, எனக்கு பல்லு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே எனக்கு மூஞ்சே வந்து சிரித்த மூஞ்சி தான். எனக்கு வந்து பயம் வந்தாலும் சிரிப்பு வரும், ஒரு மாதிரி கோவம் வந்தாலும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஃப்ரஸ்ட்ரேஷனில் சிரிப்பு வரும். அப்போது எங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அப்படி சிரிக்காத, உனக்கு அசிங்கமாக தெரியுது, உனக்கு ஒரு மாதிரி பர்சு வாய் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு சிரிக்கிறதே ஒரு பாயிண்டில் வந்து இன்செக்யூர்டாக இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து சிரிக்கும் போது யோசிச்சு சிரிச்சுப்பேன். ஒன்று வாய்
கையை மூடிட்டு சிரிப்பேன். இல்லைன்னா வந்து சிரிக்க ஒரு மாதிரி ஒருத்தவங்க ஃபேஸை பார்த்து டைரெக்டாக எனக்கு ஒருத்தவங்களோட முகத்தை பார்த்து என்னோட பல்ல காட்டி சிரிக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. பயம் இப்போ வரைக்குமே அந்த பயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இன்செக்யூரிட்டி இப்போ நான் என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நான் வந்து எனக்கே அது ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக ஆகிட்டு சரி அந்த அலைன்மெண்ட் மாதிரிலாம் போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு நான் எதுக்கு போடணும், நான் எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணி எனக்கு என்கிட்ட கொடுக்க காசும் இல்லை. ஸோ எனக்கு நான் எதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ரெண்டாவது நான் போடணும், இது நான் இப்படி தான் இருக்கேன் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு தடவை சொல்கிறாங்க, மச்சான் நீ சிரிக்கும்போது உனக்கு பல்லு ரொம்ப பெருசா இருக்கு, நீ கிளிப்பு போடு அப்படின்றான். இப்போ நான் சொல்றேன் ஏன் மச்சான் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, எனக்கு அது பிரச்சனையா தெரில அப்படின்றேன். அப்போ அந்த பையன் சொல்றான் இல்லை எது எது எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருந்தாதான் அது அழகா இருக்கும் அப்படின்றான். இல்லை எனக்கு புரியல ப்ரோ, நீ என்ன கான்செப்ட்ல சொல்ற ப்ரோ, அப்படி பார்த்தா எனக்கு கை கூட தான் இப்படி எலும்பு திரும்பி இருக்கும், எனக்கு புரியல அது. ஸோ அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதும் பிரச்சனையாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று நான் முன்னாடி பேச முடியல, மியூசிக் இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் லிரிக்கலாக பார்த்தோம்னா ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி தான் பாட்டில் இருக்கட்டும். இப்போது நான் பார்க்கும்போது ரேப்பர்ஸில் ஒரு சில பேர் ரொம்ப கான்ஷியஸாகவே வந்துட்டு பொண்ணுங்களை தப்பாக பாடக்கூடாதுன்னு ஒரு சில ரேப்பர்ஸ் இருந்து பார்த்துருக்கேன். இதே இன்னொரு சில ரேப்பர்ஸ் பார்த்தோம்னா பொண்ணுங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பாடுற பாட்டு வந்து ஹிட் ஆகுது. ஸோ அப்போ அந்த மாதிரி பாடல்கள் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறேன், பால் டப்பான்னு சொல்லிட்டு அவர் லிரிக்ஸ் சொல்கிறாரு, மஸ்தான ஃபிகரை மாடிக்கு வர சொல்கிறாரு. எனக்கு புரியல, அது எனக்கு அந்த இது புரியல. அந்த பாட்டு ஹிட் ஆகுது, அந்த பாட்டு வைரல் ஆகுது. ஸோ இப்போ வந்து அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணப்படுறாரு. எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதான் லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒர்க்குனால கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் கிளம்புறேங்க, மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் அபிஷா. பிகாஸ் வந்து நம்ம கோத்ரூ பண்ண விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கரேஜ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம வந்துட்டு இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி இதை பற்றி பேசுகிறப்போ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி பேசாமல இருக்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் அவன் தான் சார் பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அந்த அளவு அவங்க அந்த அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கே அது வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. நான் லிட்ரலாக ஒரு பொண்ணை பார்க்குறேன், அவங்க வந்துட்டு நிறைய க்ரீம் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் செக்ஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப பிம்பிளாக வந்துருச்சு, அது தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி எதுவுமே பேசுறதில்ல. அப்போ நான் போனால் பரவாயில்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. காசுக்காக எது வேணாலும் பண்ணிடலாமா, என்னோட ஸ்கின் டோனோட நீ விளையாடலாமா, ஏதோ ஒன்று நான் நம்புறேன், அதை வந்துட்டு நீ இப்படி கையாளலாமான்றதுதான் எனக்கு அவங்க மேல ரொம்ப கோவம் வருது. ஏன் ஒரு பொறுப்பே இல்லாம ஒரு டிவி ஷோல கூட அவங்க எல்லாம் வந்து கலந்துட்டாங்க. அவங்க நம்மளதான் தப்பு சொல்றாங்க. நீங்க எப்படி வாங்கலாம், நாங்க சொன்னா நீங்க வாங்கிருவீங்களா, நாங்க எதை வேணாலும் விற்போம், நீங்க எப்படி அதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் அவங்கள மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ட்டு ஒரு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் இந்த வாட்டி பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு கூட நிறையா கட்சிகள் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு மீட் வச்சு நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து சில கட்சிகள்லாம் வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸில் இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது கூட தெரிய மாட்டேது. அவங்க கண்ணை மூடிட்டு வாரணமாயிரம் பிஜிஎம் போட்டு போய் அந்த கேம்பெயின் அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க. ஏமா வாரணமாயிரம் பிஜிஎம் போயிட்டு நீ ஒரு காஸ்டிஸ்டான கட்சிக்கு போயிட்டு நீ இது பண்ணிட்டு வர, என்னன்னு முதல்ல தெரியுதா உனக்கு என்ன பண்ற அப்படிங்கிறது. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ அதை பற்றி சொன்னதுக்கு. அதே மாதிரி மெலோடி வந்து எப்படி வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸை நம்ம மேலே திணிக்கிறாங்க, இது வச்சுக்கோ அது வச்சுக்கோ இது வச்சுக்கோ அப்படின்ட்டு அவ்வளோ இது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து நான் ஒரு ஆண் நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தேன்.
இப்படி நான் படுத்துட்டு பெட்ல படுத்துட்டு அந்த அவரோட கிளாசெட்டை பார்க்குறேன். ஃபுல்லா புக்ஸு. ஒரே ஒரு ரேக்ல மட்டும் துணி மட்டும் அடுக்கி வச்சிருக்காரு. அப்ப வந்து ஒரு கவிதை எழுதினேன். அதை நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். அழகு பொருட்களுக்கு இடம் ஒதுக்காமல் ஆண்களின் அலமாரி அதிக இடத்தை புத்தகங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து விடுகிறது. அலமாரியிலும் அரசியல் அப்படின்னு இந்த இதை எழுதினேன். ஸோ வந்து அப்போ வந்து இதுல எவ்வளோ பெரிய ஒரு அப்ரஷன் இருக்கு இல்லையா, ஒடுக்குமுறை இருக்கு இல்லையா. நீ வந்து இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸை விட்டுட்டு நீ வந்துட்டீங்கன்னா நீ படிச்சிருவ, படிச்சு மேல 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 போயிருவ, நீ பேச ஆரம்பிச்சிருவ, அப்ப நீ இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு மேல 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 பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கையில. நீ இதை போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறை இல்லையா பெண்களுக்கு. அழகு பொருட்களை அழகியலை விட்டு வெளியே வராத, சமையல் அறையை விட்டு வெளியே வராதங்கிற மாதிரி இது ஒரு பெரிய ஒடுக்குமுறை இல்லையா. ஸோ அதையும் சொல்லணும்னு தோணுச்சு. இன்னொன்று, பார்லர் பற்றி இவங்க பேசியிருந்தாங்க, அருவியும் பேசியிருந்தாங்க. ஸோ ஃபேஷியல் பண்ண போனால் ஃபுல்லாக கீழே ஸ்கின் ஒயிட்டனிங், ஸ்கின் லைட்டனிங், ஒயிட்டனிங் எனக்கு பார்த்துட்டு தலைவலியாக இருந்தது. நான் கிளம்பி வந்துட்டேன் பார்லர்லேருந்து. ஸோ வந்து இந்த பார்லரில் வந்து என்ன விஷயத்தை விற்கிறாங்க திரும்ப திரும்ப, அப்போ வந்து உன்னோட கலர் வந்து ஒரு டர்ட்டியான விஷயம், அதை வந்து லைட் பண்ணிக்கோ, அதை ஒயிட் பண்ணிக்கோ அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பார்லர் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுவும் ஒரு விஷயம். அடுத்தது வந்து காஸ்ட்டு, கிளாஸு, இதில் உள்ள பியூட்டி ஸ்டாண்டர்ட். ஸோ வந்து இது மூணும் ரொம்ப பிரியாத ஒரு விஷயம். யுவஸ்ரீ சொன்ன மாதிரி கிளாஸ், எக்கனாமிக் கிளாஸை வச்சு கருப்பாக இருக்கிற பொண்ணு இந்த கிளாஸாக தான் இருப்பா, ஏழை குடும்பத்துலேருந்து வருவா, கருப்பாக இருக்கிற பொண்ணு வந்து தலித் குடும்பத்துலேருந்து வர பொண்ணாக தான் இருக்கும். இந்த மாதிரியான அசம்ஷன்ஸ் வைக்கப்படுது. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஓட் போட நான் போயிருந்தேன் ஊருக்கு. என் தெருவை சேர்ந்தவங்க எல்லாரும் இப்படி நிற்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் நின்று ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஓட் போட நிற்கிறோம். ரொம்ப கூட்டம். ஒரு 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 பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தவர் வந்துட்டு வராரு. அவர் ஊரில் ஒரு பெரிய நகைக்கடை வச்சிருக்காரு. சின்னதாக கிராமம் தான், அங்கே ஒரு நகைக்கடை மாதிரி துணிக்கடையோ நகைக்கடையோ வச்சிருக்காரு. அவர் வந்த உடனே எல்லாரும் அவங்க பேத்தியோட வராரு. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க, பாரு அவ எப்படி இருக்கா பாரு, வெள்ளைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தாங்குற மாதிரி பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டபிளா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம தெருலையுமே ஒரு வெள்ளையான பிள்ளை இருக்கும், ஆனா அந்த பிள்ளைய அப்படி பார்க்க மாட்டாங்க. அந்த பிள்ளைய வெள்ளைக்காரின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளைய ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா, இல்ல ஒரு தலித்தா இருக்கும், இல்ல ஏதோ ஒண்ணு, அந்த பொண்ணை அப்படி கொண்டாட மாட்டாங்க. இதே ஒரு கிளாஸ் நடுவுல வந்தனாலும் சொல்றேன், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களையோ, இல்ல ஒரு நல்ல காசு வசதி இருக்கவங்களையோ, அந்த மாதிரி குழந்தைங்கள பாக்குறப்போ இவங்க எல்லாருமே அவங்களே இன்செக்யூர்ட் ஆகி அந்த குழந்தைய கொண்டாடணும், அந்த குழந்தைய வந்துட்டு நம்ம பாராட்டணும், அது கண்ணத்தை பிடிச்சி கிள்ளணும் அப்படின்ற ஒரு இதுக்கு தள்ளப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் இவன் வந்துட்டு ஒரு ஃபிட்டா இருந்தாலோ இல்ல ஒயிட்டா இருந்தாலோ இவன் வந்துட்டு அந்த கேஸ்ட், அதனால இவளை யாருமே பார்க்க மாட்டாங்க. இவட்ட வந்துட்டு காசு இல்லாதது கூட செகண்டரி, ஆனா அந்த கேஸ்ட் அதனால பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு இது வந்துட்டு எல்லா ஊர்லயுமே இருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வியாசர்பாடியில் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு. எங்கள் அம்மா வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சரு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் நல்லா பேசுவேன். இப்போ வியாசர்பாடிலேருந்து கருப்பாக ஒரு குள்ளமாக ஒரு பொண்ணு வந்துச்சு அப்படின்னா என்னை பார்த்து என்ன கேட்பானுங்கன்னா, ஹவு டு யூ ஸ்பீக் ஸோ வெல் இங்கிலீஷ், வியாசர்பாடின்றீங்க, இங்கிலீஷ் எப்படி பேசுகிறீங்கன்னுவாங்க. அப்புறம் நான் ஒரு நல்ல உடை போடுறேன், நான் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஐ ஆல்சோ ஸ்டைலிங் மை செல்ஃப், ஐ டிசைன் காஸ்டியூம்ஸ். மோஸ்ட்டாக நான் போடுற காஸ்டியூம்ஸ் வந்து ஐ டிசைன், ஐ டேக் ஃபேப்ரிக்ஸ் and I design. That is my statement because of what I've seen, what I've experienced in my past. So when I dress up well, கோட்டோ பேண்ட்ஸோ போடும்போது, வடச்சென்னையில் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுவாங்களா அப்படின்னு கேட்குறது.
நல்ல தமிழில் பேசணும் அப்படின்னா வி ஹாவ் அ ஸ்லாங்ஸ் ரைட். வட சென்னைக்கும் சவுத் சென்னைக்கும் உங்களுக்கு ஸ்லாங்ஸ்லாம் இருக்கு இல்லையா? நம்ம நல்ல தமிழ்களில் இல்லை எனக்குன்னு ஒரு இயல்பாக ஒரு தமிழ் இருக்குது. எனக்கு அது ஒரு மாதிரி கலந்த தமிழ். எங்கள் வீட்டில் இங்கிலீஷ் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, ஃப்ரெஞ்சு பேசுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே கலந்து எனக்குன்னு ஒரு மொழி வந்தது. அதை நான் பேசும்போது எப்படி நீங்கள் வட சென்னையில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் யார் அப்படின்றதே நீ அக்செப்டே பண்ணிக்க மாட்டேற. முதல்ல நீ ஆல்ரெடி நோஷன்ஸ் வச்சுருக்கேன் நிறைய. நான் இந்த ஏரியாவிலேருந்து வரேன், நான் இந்த தெருலேருந்து வரேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் உடை போடணும், நான் இந்த மாதிரி தான் என்னை அலங்கரிச்சுக்கிட்டு வரணும், நான் இந்த மாதிரி வார்த்தைகளில் தான் நான் பேசணும், நான் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் நான் பேசணும் அப்படின்ற உன்னுடைய நார்ம்ஸ் அப்படின்றதுக்கு அதெல்லாம் நிறைய உடைக்கப்படணும் அப்படின்றது. ரெண்டாவது காஸ்டிங் இன் காஸ்டிங் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பு இவங்க ஜாதின்னு சொல்லிக்கிற, இவங்க மேல்தட்டு அடித்தட்டு வர்க்கம்னு சொல்லிக்கிற இவங்களுடைய புரிதல்ல இருந்து எல்லா தரப்பு மக்களும் சந்திக்கிற இந்த மீடியமில் விளிம்பு நிலை மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி நடிக்கிற நடிகைகள் தேர்வாகிறது விளிம்பு நிலை மக்கள்ல இருந்தே வராங்களோ, உயர் ஜாதி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிற அந்த கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த காஸ்டிங் உயர் ஜாதி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிற அங்கேருந்தே வராங்களோ அப்படின்ற பார்வை எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. நான் பர்சனலாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். சமீப காலமாக நான் பார்க்குற எல்லா படங்கள்லேயும் ஜாதி ரீதியாக ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட படங்கள் எல்லாத்துலேயும் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த 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 இவங்க யார், இவங்கள ஏன் திரும்பி 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 இப்படியே காஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க படங்களில், இவன் யார் நீங்கள் போய் பாருங்களேன். வெள்ளையாக இருக்கிறவன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வெள்ளையாக பிறந்துட்டேன், என்னை வில்லனாகவே காஸ்ட் பண்ணுகிறானுங்க, என்னை நான் தப்பாக பெண்களை விமனைஸ் பண்ணுற கேரக்டர்லேயே என்னை காஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னும் நிறைய புலம்பல்கள் இருக்குது. நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். காஸ்ட் ரீதியாக காஸ்டிங் ஒரு முக்கியமான பங்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டுருக்கு. அது ரொம்ப மறைமுகமாக நடந்துட்டுருக்கு, பட் ஆனால் நடந்துட்டுருக்கு அப்படின்றது என்னுடைய பார்வை. அப்பர் காஸ்ட் உமனை படங்கள்ல காட்டுறதும் தலித் விமனை காட்டுறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்பர் காஸ்ட் விமனை ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி படத்தில் நம்ம சோபனாவை காமிச்சிருப்பாங்க. நல்லா ஸ்லிம்மாக இருப்பாங்க, முகம் ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு டெம்ப்ளேட்குள்ள அவங்களோட முகம் வந்திருக்கும், வெள்ளையாக இருப்பாங்க, பரதநாட்டியம் ஆடுவாங்க, நல்லினமாக இருப்பாங்க, கிளீன், அவங்கள பார்த்தாலே சுத்தபத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இதுவே படங்கள்ல தலித் விமனை காமிக்கிறது கொலாயடியில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் சைஸில் இருப்பாங்க, சப்பியாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, சேலையை இப்படி முடிஞ்சிட்டு இருப்பாங்க, சத்தமாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி தலித் விமனையும் அப்பர் காஸ்ட் விமனையும் காட்டுறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது படங்களில். கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் நேற்று நித்யா ஷேர் பண்ணியிருந்தாங்க, சிம்ரனையும் நந்திதா தாஸையும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஏரியாஸ்ல இருந்தா, மண்டபத்தில் ராமேஸ்வரத்துல மண்டபம் அந்த பிளேஸ்ல இருந்து வர ஒரு பொண்ணாதான் சிம்ரனை காமிச்சிருப்பாங்க. நான் புதுக்கோட்டை, எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் ராமேஸ்வரம் இருக்கு. ஸோ அங்க இந்த மாதிரி பெண்கள் தான் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி ஸ்கின் டோன்ல, இந்த ஹைட்ல, ஒல்லியா இப்படிதான் பெண்கள் இருப்பாங்களா? இதுவே ஒரு டார்க்கான ஒரு ஷேட்ல, டார்க்கானா பர்சனிஃபைடா இதான் சொல்றேன் நான், ஒரு நெகட்டிவான கேரக்டர்ல காமிக்கிற நந்திதா தாஸை என்ன மாதிரி ஒரு ஸ்கின் டோன்ல காமிக்கிறாங்க, அவங்க உடுத்துற உடை எல்லாமே என்ன மாதிரி காட்டப்படுது அப்படிங்கிறது அகெயின். ஸோ அப்பர் காஸ்ட் விமனை நீங்க எப்படி காமிக்கிறீங்க, தலித் விமனை நீங்க எப்படி காமிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம டெய்லி நம்ம வீட்டில் ஆட்டக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, மேனா மினிக்கி மாதிரி ட்ரெஸ் பண்ணாத,
கொஞ்சம் ரிவீலிங்கா நம்ம ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேனாமினிக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, இந்த மாதிரியான ஆம், அஹ், சொல்லாடல்கள் திரும்ப திரும்ப நம்ம அப்பாக்கள்கிட்ட இல்ல, அம்மாக்கள் மூலமா தான் இது நம்மளுக்கு வரும். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேட்குறப்போ இந்த ஆட்டக்காரி மேனாமினிக்கு எல்லாமே வந்து ஒரு காஸ்டிஸ்டான ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியுது. ஆம், இது எல்லாமே ஆட்டக்காரிங்க யாரு வந்து ஊர் திருவிழா இந்த மாதிரி இடங்கள்ல ஆடுற பெண்கள் வந்து எந்த சாதியில இருந்து வராங்க அப்படின்னு பார்த்தா ஒரு தலித் கம்யூனிட்டில இருந்து வந்திருப்பாங்க. இல்லாட்டினா வந்து ஒரு ஓபிசி ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியில இருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பேர்களை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நம்மள கேவலப்படுத்துறாங்க அப்படின்னா வந்து அது எந்த மாதிரி இருக்கு, அதுலயும் ஒரு காஸ்டிசம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது மாதிரி கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்ப வந்து அந்த காலத்துல ஒரு ப்ரிவிலேஜ்டு காஸ்ட்ல இருக்க ஒரு பையன் யார வந்து வப்பாட்டியா வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒரு தலித் விமனை தான் வந்து சீக்ரெட்டா அந்த மாதிரி அஃபேர் வச்சிருப்பான். ஸோ அப்ப கிளின்னு சொல்றது ஒரு அப்பர் காஸ்ட் உமனா இருக்கு, குரங்குன்னு சொல்றது வந்து ஒரு தலித் உமனை சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி கேட்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் காஸ்ட் திரும்ப திரும்ப நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த விஷயம் ரொம்ப நேரம் இழுக்குது, பட் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். வாரிசு படத்துல உள்ள டான்ஸ், ரஞ்சிதமே படத்துல இப்படி 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 கடைசியா நம்ம தளபதி ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பாரு. இப்படி இப்படி போடுற அந்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரகாட்டம் ஆடிட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இதெல்லாம் முடிகிறப்போ தலித் விமன் வந்து அங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப உயர்ந்த சாதின்னு அவங்க சொல்ற ஆண்கள் வந்து பணத்தை இப்படி இப்படி போடுவாங்க, கட்டா பணத்தை வச்சுட்டு இப்படி இப்படி போடுறது. ஸோ இதை வந்து இப்ப சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு தளபதி ஆடுறத பார்த்து அவர் வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ரோல் மாடல் செட் பண்ணிட்டு போயிருக்காரு. நம்மளுக்கு சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இது என்னன்னே தெரியாம ஒரு காஸ்டிஸ்டான ஸ்டெப்பை எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன விஷயத்த வந்து சினிமாவும் இல்லை பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு திரும்ப திரும்ப புகுத்திட்டு இருக்கு. காஸ்டே இல்லை அப்படின்னு நம்மள்ட்ட சொல்கிறாங்க, ஆனால் எவ்வளோ விஷயங்கள் இன்னும் மாறாமல் இருக்குது அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து வந்து பிரிட்டி ப்ரிவிலேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வெள்ளையாக இருக்கிறவங்க பியூட்டி ஸ்டாண்டர்ட்குள்ள வரவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்குது. அவங்கள பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு ப்ளீஸிங்காக இருக்குது. நான் நீ சொல்லுமா, நீ வந்து டான்ஸில் முன்னாடி நில்லு, அந்த பொண்ணு நல்லா ஆடுதோ இல்லையோ ஆனால் முன்னாடி காசு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான நிறைய ப்ரிவிலேஜஸ் கிடைக்குது. ஒரு சைடு வந்து பியூட்டி ஸ்டாண்டர்ட்குள்ள வர விமனுக்கு பிரிட்டி ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது கிடைக்குதுன்னா, இன்னொரு சைடு பியூட்டி ஸ்டாண்டர்ட்குள்ள வராத பெண்கள் வந்து ஓவர் காம்பன்சேட் பண்ண வேண்டியிருக்கு. இவங்க சொன்ன மாதிரி தே ஹாவ் டு ரன் எக்ஸ்ட்ரா மைல், ஒரு மைல் அதிகமாக ஓடினாதான் வந்து நான் தெரியணும்னு. 10th வரைக்கும் நான் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன், பட் இப்போ நான் இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கேன்னா காரணம் என்னன்னா எங்கேயுமே நான் தெரிய மாட்டேன். நான் பேசலைன்னா யாரும் என்னை கண்டுக்க மாட்டாங்க. கருப்பா இருக்கா அங்க இருக்க அந்த பொண்ணு பக்கம் அவங்க முகமே திரும்பாது. ஸோ நான் பேசணும், நான் பேசினா மட்டும்தான் நான் விசிபிளா இருப்பேன். ஐ ஹேட் டு ரன் அன் எக்ஸ்ட்ரா மைல். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, ஓவர் காம்பன்சேட் பண்ணிருக்கீங்களா, எந்த இடத்துலயாச்சும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் வந்துட்டு மித்தவங்களோட பிரிட்டி ப்ரிவிலேஜ் எங்க உணர்ந்தேன்னா, அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு தூதுவரா நான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அப்பதான் அவங்க என்ன மதிப்பாங்க. ஸோ ஒரு அழகா இருக்க பொண்ணுக்கு நான் வந்துட்டு ஒரு தூதுவரா ஏதாவது லெட்டர் கொடுக்கறதோ இல்ல அவங்கள சேர்த்து வைக்கிறதோ, நான் தான் அந்த இடத்துல நான் ஒரு நல்ல மெச்சூர்டான பொண்ணா காட்டிக்கணும், நான் ஒரு போல்டான பொண்ணா இருக்கணும், இது எல்லாமே எனக்கு நானே பண்ணிக்கிட்டது. ஏன்னா அப்பதான் நான் தெரிவேன், நான் ஒரு ரெப்பா இருக்கணும்.
ஏன்னா என்ன அழகுனால யாருமே பாராட்ட மாட்டாங்க. அப்பமுள்ள நமக்கு தோணும்ல யாராவது நம்மள அழகா இருப்போம்னு சொல்லிடுவாங்களா அந்த மாதிரி. அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், என்னோட தைரியத்தை வந்துட்டு நான் தைரியமான பொண்ணு அப்படின்னு எல்லார்கிட்டயுமே காட்டிக்கிட்டேன். நான் ஏதாவது ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் கை தூக்குறது, ஒரு அதிக பிரசங்கித்தனம் வந்துட்டு நான் நிறைய பண்ணியிருக்கேன். அது எனக்கே நிறைய தடவை தோணியிருக்கு. சிரிக்காதீங்க. அட்டே அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுவோம்ல, அது சொல்றதுல எனக்கு ஒன்றும் பெருசா இது இல்லை. நம்ம எல்லாருமே அட்டென்ஷன் சீக்கர் தானே. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு டிபேட் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் ஒரு கேள்வி கேட்கறது, ஏதாவது எசக் கேள்வி கேட்டு எல்லாரும் என்னை திரும்பி பார்க்க வைக்கிறது, இந்த ஒருத்தவங்கள சேர்த்து வைக்கிறது, அதுக்கப்புறம் இன்னும் பேச்சு போட்டியில கலந்துக்கிறது, திறமையை வெளிப்படுத்துறதை தாண்டி என்னை எல்லாரும் பார்க்கணும், அட்லீஸ்ட் இதுலயாவது பார்க்கணும். என்னை பார்த்தா நான் சந்தோஷப்படுவேன், யாராவது என்னை பாராட்டினா நான் சந்தோஷப்படுவேன். என்னை அழகு ரீதியா யாருமே எதுவுமே இது வரைக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை. ஸோ மித்த விஷயங்களுக்கு என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் அதிக பிரசங்கித்தனம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யோசிச்சா எனக்கு கொஞ்சம் அப்படி இருக்கு. பட் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்பதான் அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ இப்படிலாம் இருந்திருக்குமா அப்படின்னு. ஓகே. இங்கே திறமைகள் வந்து நிரூபிக்கப்படணும், திறமைகள் வந்து இருக்குது அப்படின்னு 2 கேட்டகரி வச்சுக்கலாம். பொதுவாக எல்லாருக்கும் திறமைகள் இருக்கும். நம்ம ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களாம் நீங்கள் திறமையை நிரூபிக்கணும். நீங்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய இடத்த நீங்கள் அடையிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களுக்குலாம் இங்கங்கே அந்த சமூகத்தில் எல்லாருக்கான இடம் இருக்குது, நீங்கள் மட்டும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஸ்டாண்டர்டில். ஆல்ரெடி எனக்குள்ள ஒரு மைண்ட் செட்டப், நான் வந்து போராடி இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த இடத்தை நான் போராடி வாங்கி கொள்ள வேண்டும். லைக் ஹவு ஐ ஹாவ் அ ஃப்ரீடம் டு ஸ்பீக், ஹவு ஐ ஹாவ் அ ஃப்ரீடம் டு லிவ் திஸ் லைஃப். எனக்கு ஈக்குவலாக எல்லார் மாதிரியும் எல்லாமே பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் அந்த சிந்தனையும் அந்த மனசையும் மாற்றி மைண்ட் அளவில் நீ வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடணும், நீ எக்ஸ்ட்ரா படிக்கணும், நீ எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸை வளர்த்துக்கணும், நீ எக்ஸ்ட்ரா போயிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் உன்னை வந்து நீ காமிச்சிக்கணும். அப்போ தான் நீ வந்து உன்னால் வந்து நீ நினச்ச இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற சொசைட்டி ப்ரெஷர் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணா நம்ம எல்லாருமே போராடிக்கிட்டு தான் இவங்க மத்தியில வாழ்றதே பெரும் போராட்டம் தான். ஆனா ஒரு பிரிட்டி ப்ரிவிலேஜ் இல்லாத பொண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட வேண்டியது இருக்கு, அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம், மித்தவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிலாம் இல்லை. எல்லாருமே போராடிட்டு தான், பொண்ணா பிறந்தாலே போராட்டம் தானே, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு தலித் விமனாவோ, ஒரு பிளாக் உமனாவோ, இல்ல ஒரு லோயர் கிளாஸ் உமனாவோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓட வேண்டியது இருக்குன்றத ஒரு ஆதங்கமா சொல்றேன். அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ பிரிட்டி ப்ரிவிலேஜ் ஓவர் காம்பன்சேஷன் இதை பற்றியெல்லாம் பேசும்போது ஒரு விமனை இன்னொரு விமன், அதாவது பிரிட்டி ப்ரிவிலேஜ் இருக்க ஒரு விமனுக்கு இன்செக்யூர்டான ஒரு விமன், இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஸ்கின் டோன் இல்லை ஒரு விமன் மேலே ஒரு ஜெல்லசி நம்மளுக்கு நார்மலாகவே ஏற்படும். அது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். அப்படி ஏற்படுறப்போ ஏதோ ஒரு மேலோட கேஸ்க்காக, ஒரு ஆணோட பார்வையை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக வந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பகைச்சிக்கிறது. ஸோ 2 பேர் மேலேயுமே தப்பு கிடையாது, ஆனால் நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்துட்டு பொண்ணுக்கு எதிரி அந்த இதுக்கு வந்துட்டு அகைன்ஸ்டானவ. எந்த பொண்ணுமே எந்த பொண்ணுக்குமே எதிரியெல்லாம் கிடையாது. இப்போ நான் ஒரு பிளாக் உமனா நான் பேசிட்டு இருக்கேன், அதை வந்துட்டு ஒரு லைட் விமன் கேட்குறாங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு, எங்களை அவங்க எம்பத்தைஸ் பண்றாங்க, அவங்கள நாங்க எம்பத்தைஸ் பண்றோம். ஸோ இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ ஏன்னா நாங்கள் யாருக்குமே எதிரி கிடையாது, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த சொசைட்டி நம்மளை அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கு, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு எதிரி. ஏன்னா எனக்கே நிறைய விமன் மேல ஒரு பொறாமை உண்டாயிருக்கு.
ஏன்னா இவங்க எப்படி அழகா இருக்கலாம், இவங்க மட்டும் ஏன் அழகா இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு என்னோட இன்செக்யூரிட்டியை மீறி அது ஒரு பொறாமையா வந்துடுது. அது என்னாலேயே அதை ஏத்துக்க முடியல. நானே என்னை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நம்ம அவங்க மேல ஒரு ஒரு பையன் அவங்கள பாக்குறான்றதுக்காக நம்ம ஏன் இவங்கள பகைச்சுக்கணும்? இவங்க ஒரு பாட்டி பத்தி சொன்னாங்க. எனக்கு அந்த பாட்டியோட பாட்டிக்கு என்ன நடந்திருக்கும், அந்த பாட்டிக்கும் அதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. முன்னாடி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க என்ன யாராவது ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா நான் அப்படிதான் காட்டுவேன். ஒரு பொண்ணு கிட்ட நான் கோவத்தை காட்டியிருக்கேன். எனக்கு எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். எப்படி நான் அந்த பொண்ணு கிட்ட காட்டலாம்? ஏன்னா அவங்களுக்கும் அதான் நடந்திருக்கு. அவங்க ஃப்ரீடமா இல்ல, அவங்க இண்டிபெண்டா இல்ல, அவங்க சுதந்திரமா ஒரு ட்ரெஸ் போடல. நீ இப்படி ட்ரெஸ் போட்டா உனக்கு இது நடக்கும்னு அவங்களுக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அதை அப்படியே என் மேல திணிக்கிறாங்க. சோ அந்த பொண்ணு மேல நம்ம தப்பு சொல்லவே முடியாது. நம்ம இந்த சொசைட்டி மேலதான், அவங்களுக்கு யார் இதை சொல்லி கொடுத்தாங்களோ, யார் அட்லாஸ்ட் யார் இருக்கான்னு பார்த்தா அங்க ஒரு ஆண் தான் இருப்பான். நம்ம அவனை தான் குத்தம் சொல்லணும். ஒரு பொண்ணை நம்ம குத்தமே சொல்ல முடியாது. அந்த இன்செக்யூரிட்டிஸ் எனக்கு போயிரும், கொஞ்ச நாள்ல அது சரியாயிடும் அப்படின்னு தோணுது. நம்ம இன்னும் நிறைய பேசணும். ஒரு பொண்ணும் முதல்ல ஒருத்தர் பேசிக்கணும். பேசினாலே எல்லாமே இங்க பாதி பிரச்சனை சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஆண் தானே, அவன் பாட்டு கிடக்கான், நம்ம பேசுவோம் வாங்க அப்படின்ற மாதிரி பெண்கள் எல்லாருமே சேர்ந்து பேசுனா, எம்பத்தைஸ் பண்ணா இது போற காலத்துல சரியாகும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா சரி பண்றோம். நாம இன்னைக்கு உட்காந்து கருப்பு வெள்ளைன்னு பேசிட்டு இருக்கோம். பட் ஆனால் இஃப் யூ கோ டு நார்த் ஈஸ்ட்லலாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற, நார்த் ஈஸ்ட் பீப்புள் ஃபேஸ் பண்ணுற அவங்களுடைய பாடியை ஷேமிங் பண்ணுற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் யூ கேன் சி. நான் வந்து என்எஸ்டியில் படிக்கும்பொழுது 26 பேரை எடுப்பாங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தர் எடுப்பாங்க. ஸோ வி ஆல் ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், வி ஆர் கம்மிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ். அண்ட் அங்கே எனக்கு நிறைய உடஞ்சிது. இந்த மோஸ்ட் டிஸ்கிரிமினேட் பீப்புள் யார் அப்படின்னா அங்கே வந்து சவுத்தும் நார்த் ஈஸ்ட்டும். எங்கள் 2 பேருக்கும் ஹிந்தி தெரியாது. நாங்கள் 2 பேருமே ஓரளவில் வேறு. நீங்கள் பாலிவுட்ஸ் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. எத்தனை நார்த் ஈஸ்ட் பீப்புள்ஸ், எத்தனை நார்த் ஈஸ்ட் ஹீரோயின்ஸ் வந்து ஃபீமேல் லீடாகவும் மேல் லீடாகவும் இருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் கலர், இட்ஸ் அபவுட் பாடி அண்ட் தேர் ஐடியாலஜி, லைக் ஹவு தே வாண்டட் யூ டு பி. உன் மூக்கு எப்படி இருக்கணும், உன் கண்ணு எப்படி இருக்கணும், உன் வாய் எப்படி இருக்கணும், உதடி எப்படி இருக்கணும், உன் மார்பகம் எப்படி இருக்கணும். ஏன் மேலுக்கு வந்து பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாதா? மேல் ஆல்சோ ஹேவ் ஐம் ஸோ நான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இங்கே ஒரு மேல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. மேல் ஹேவ் அ பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்களுக்கு வந்து பியர் வளர்கிறதுக்கு இன்றைக்கி ஆயில் கிடையாதா, ப்ராடக்ட்ஸ் கிடையாதா, மீசா அவங்க வளர்த்துக்கணும் அப்படின்ற இது கிடையாதா, ஏன் ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க எல்லா ஆண்களும். நான் வந்து ஆக்டிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் தே வாண்டட் டு பிகம் அ ஹீரோ அண்ட் தே கோ டு ஜிம்ஸ். ஐ நெவர் குட் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆர் கோன் ரெப்ரசன்ட் கேரக்டர். ஆனால் நீ வந்து ஜிம்முக்கு போயிட்ட அப்படின்னா நாளைக்கு நீ வந்து ஜிம்மில் வேலை செய்கிற ஒரு கோச்சாவோ அதை தான் நீ ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நீ எப்படி ஒரு வாழ்வியல் கேரக்டர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் பிளாக், ஒயிட், டால், ஷார்ட். நீ எப்படி இருந்தாலும் உனக்கு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ கருப்பாக இருந்தால் கருப்பாக இருக்கேன்னுவாங்க, குள்ளமாக இருந்தால் குள்ளமாக இருக்கிறேன்னுவாங்க, ஹைட்டாக இருந்தால் என்ன இவ்வளோ ஹைட்டாகிறிய அப்படின்வாங்க, குண்டாக இருந்தால் என்ன இவ்வளோ குண்டாகிறிய அப்படின்வாங்க. நீ எப்படி இருந்தாலும் இந்த சமூகத்தில் உனக்கு மேலே ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்து நீ வேறு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும், நீயாவே இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இதில் வெறும் நிறங்கள் மட்டும் கிடையாது, உருவம் மட்டும் கிடையாது, இதில் நிறைய சிந்தனைகள் உடைய வேண்டிய தேவைகள் இருக்குது. அதுக்கு நிறைய ஐ எம் அ வெரி ப்ரைவேட் பர்சன். ஐ டோன்ட் ஷேர் மச் அபவுட் மை பாஸ்ட் ஆர் மை திங்ஸ். பட் இந்த இடத்துல நான் வந்து ஐ ரியலி வாண்டட் டு ஸ்பீக் அப். ஐ தாட் I should speak up. That's how it break down. நான் வந்து நீ ப்ராடக்ட்ஸை பற்றி ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து இஃப் தே ஆர் செல்லிங் அவுட், நீ இதை யூஸ் பண்ணு, நீ இப்படி அப்படின்னா நீ ஒன்றுமே யூஸ் பண்ணாத, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இரு, அழகு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இங்கே வேணும். அதை நம்ம தொடர்ந்து இங்கே பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம உரையாடிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். இதில் வந்து அவனா நினச்சின்னு போட்டோம், பொண்ணும் அடிச்சுக்கிட்டான் அப்படின்லாம், அது அவன் ட்ரை தான், அதெல்லாம் நடக்காது அப்படின்றது தான். அடுத்தது வந்து புக்ஸ், பிரிண்ட் மீடியா, ஃபோட்டோஸ். இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து புதுசாக ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வராங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட விமனை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. கேமராஸ் வந்து எந்த இடத்துல, முக்கியமாக இந்த கொஸ்டின் வந்து கேமராஸ் எந்தெந்த இடங்களை ஃபோக்கஸ் பண்ணுது ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிறது. அது இல்லாமல் ஸ்டாச்சூஸ், நம்ம கோயிலில் பார்க்குற சிலைகள்லாம் என்ன உருவத்தில், வெயிஸ்ட் லைன் எப்படி இருக்குது, சிம்பிள்ஸ்,
இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. இந்த இந்த கொஸ்டினுக்கு அடுத்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட திருப்பி வருவோம். See, I get so many collaborative works where photo shoot பண்ணுறதுக்காக சின்ஸ் நம்ம வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் தான் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் நம்மளை கூப்பிடுவாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வேர் மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் கெட் டு ஃபோட்டோ ஷூட்டில் என்னென்னா அவங்க வந்து ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்து பாருங்கள் இன்ஸ்டாகிராம்ஸில், ஃபேஸ்புக்கில். இந்த ஃபோட்டோ ஷூட்ஸோட கான்செப்டே வந்து என்னவா இருக்குன்னா கல்யாண பொண்ணு தான். கண்டிப்பாக வந்து ஒரு கல்யாண பொண்ணு கான்செப்ட் வந்துடும். ஏன் ஃபோட்டோ ஷூட்டில் வந்து என்னுடைய வாழ்வாதாரம் வந்து என்னுடைய வாழ்வியல் ஏன் வரமாட்டுது? நான் போடுற சாதாரண ட்ரெஸ்ஸஸ் ஏன் வரமாட்டுது? நான் போடுற ஃபேப்ரிக்ஸ் ஏன் வரமாட்டுது? ஏன் எப்போவுமே நீ வந்து பட்டையே காமிச்சுட்டு இருக்கேன் என் உடம்புல? ஏன் காட்டன் வரமாட்டுது? ஏன் நைலான் வரமாட்டுது? ஏன் என்னுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் ஏன் வரமாட்டுது? ஏன் நான் குடம் தூக்கி நிற்கிற மாதிரி நீ ஏன் ஃபோட்டோ ஷூட் பண்ண மாட்ற? நான் வந்து தண்ணிக்காக போராட்டம் பண்ணுகிறேன்னு நீ ஏன் ஃபோட்டோ ஷூட் பண்ண மாட்ற? நான் வந்து கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுனுக்கிறேன், நீ ஏன் ஃபோட்டோ ஷூட் பண்ண மாட்ற? நான் வந்து என்னுடைய தெருக்களில் என்னுடைய மக்களுக்காக நான் வந்து ரோடு இல்லை அப்படின்றத நான் பேசின்னு இருக்கேன், நீ ஏன் ஃபோட்டோ ஷூட் பண்ண மாட்ற? ஏன் எப்போ பார் வந்து எனக்கு கொண்டு போய் க்ளோரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் என் பாடியை வச்சு? ஏன் நீ வந்து ஒரு அழகான ஒரு எனக்கு பூ பிடிக்கும், எனக்கு பூவோட ஸ்மெல்லோட நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு எப்போவுமே பூ கொடுப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா இறந்த பிறகு எனக்கு பூக்களை நான் வச்சுக்கும் போதெல்லாம் ஐ ஃபீல் மை மதர், ஐ ஹாவ் அசோசியேஷன்ஸ். பட் இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் வரும்பொழுது நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். விமனை வந்து இன்னும் நிறைய புடவை கட்டி அந்த மாதிரி இல்லாமல் there are many costume and the revolutionary is happening in styling industry. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய photographers has to come out அப்படின்னு நான் நினைக்கிறேன். பூப்ஸை மட்டுமே எப்போவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறது இல்லாமல் டாக் அபவுட் தீம்ஸ், ஒர்க் ஆன் தீம்ஸ், ஸ்டோரிஸில் ஒர்க் பண்ணணும் ஃபோட்டோ ஷூட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது தான்.